வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்ரேசாலைவால் பற்றி எரியும் கொழும்பு சரத் பொன்சேகா கடும் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றில் எதிரொலித்த சங்கீதன் விவகாரம் பெரும் குழப்பம். நேர்முக தேர்வு கோரி யாழ்ப்பாணத்தில் கொழும்பிலும் சுகாதார தொண்டர்கள் 4வது நாளாக தீவிர போராட்டம். தலவத்துக்கொட உணவக தீ விபத்து, சிகிச்சையில் இருந்த 3 பரிதாபகரமாக உயிரிழப்பு. கிளிநொச்சியில் சோகம். கடற்றல் தொழிலகத்தில் மின்சாரம் தாக்கி 23 வயது இளைஞன் பரிதாபகரமாக பலி. வெளிநாடு செல்லும் பெண் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்காக 5 வருட சிறப்பு திட்டம், அமைச்சரவை அதிரடி அங்கீகாரம். கிராண்ட் பாஸ் மற்றும் பயாகலவில் அடுத்தடுத்த விபத்து, மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் 2 பரிதாபகரமாக பலி. கொழும்பில் மோசமான நிலையிலுள்ள 27 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுசீரமைக்கப்படும், பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர உறுதி. போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கிழக்கில் போலீசார் அதிரடி, அம்பாறையில் அதிகாலை விசேட சோதனைகள். நுவரெலியாவில் மழையுடான காலநிலை, பாதையை விட்டு விலக்கி மண்மேட்டில் மோதிய டிப்பர் லோரி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதியும் ஃபீல்டு மார்ஷலுமான சரத் பொன்சேகா சுரேசாலை மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். கடந்த காலங்களில் எந்தவிதமான நீதிமன்ற விசாரணைகளுமின்றி தான் 8 மாதங்கள் கடற்படை தலைமையகத்தில் சிறிய அறையொன்றில் அடைத்து வைக்கப்பட்டதற்கும் தனது குடும்பத்தினர் சித்திரவதைக்கு உள்ளானதற்கும் கோட்டபாய ராஜபக்ஷவிற்கு ஆலோசனைகள் வழங்கிய சூத்திரதாரியே சுரேசாலை தான் என்றும் அவர் அம்பலப்படுத்தியுள்ளார். இதேவேளை தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசாலை தன் மீதான விசாரணைகளிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரை நீக்க கோரியும் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்ற கோரியும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். கடந்த 2 மாதங்களாக அவர் கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதால் அவருக்கு அவசர மருத்துவ மற்றும் உளவியல் சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்று சுதந்திர சட்டத்திறனிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சுரேசாலை கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாக கூறி உதயகம்மன்பில மற்றும் அனுராதா ஜகம்பத் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். சலே விடுவிக்கப்படும் வரையில் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சலே நடத்தப்படுகின்ற விதம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கும் அரசியலமைப்புக்கும் முரணானது என்றும் இது எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியினரை பழிவாங்க வழிவகுக்கும் ஒரு ஆபத்தான போக்கு என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இதனை நேரில் ஆராய நாடாளுமன்ற குழு ஒன்று அனுப்பப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி, ஸ்ரேசாலை தொடர்பான விவகாரம் தற்போது நீதிமன்றத்தின் கீழ் உள்ளதால் யாரும் பதற்றமடைய தேவையில்லை என்றும் அரசாங்கம் யாருக்கு எதிராகவும் பழிவாங்கும் நோக்குடன் செயல்படவில்லை என்றும் சட்டம் தன் கடமையை முறையாக செய்யும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை குறிப்பிடும் வகையில் பாடல் பாடியதாக கூறி கிளிநொச்சியைச் சேர்ந்த ரேப் பாடகர் சங்கீத் சென் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் இன்று நாடாளுமன்றில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளதுடன் இதற்கு பல தரப்பிலிருந்தும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் ஜனாதிபதியை முன்னிறுத்தி விடுதலை புலிகளின் சித்தாந்தத்தை ஊக்குவிக்கும் பாடல்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். அரசாங்கம் செய்யும் போது அமைதியாக இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் கிளிநொச்சி இளைஞன் பாடியதற்கு மட்டும் பாய்வது ஏனென்று கேள்வி எழுப்பிய அவர் இது பொதுமக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியல் சதி மற்றும் பாராபட்சமான நடவடிக்கை என்று சாடினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது பற்றி குறிப்பிடுகையில் காலத்தின் செய்தியை கண்ணாடியாக சொல்லும் ஓர் இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளது வரலாற்றின் துயரமான சம்பவம் என்று குறிப்பிட்டு அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சீற்றத்துடன் வலியுறுத்தினார். அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சிறப்புரிமை கேள்வியின் ஊடாக இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று கோரினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் எந்தவிதமான செயற்பாடுகளுக்கும் இடமளிக்க முடியாது என்று தெளிவுபடுத்தினார். எனினும் மறைந்த உறவினர்களை நினைவுகூர்வதற்கான உரிமை மக்களுக்கு உண்டு என்று குறிப்பிட்ட அவர்
இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் இன்று பிற்பகல் சட்டமா அதிபர் மற்றும் பொலிஸ் மா அதிபர் ஆகியோருடன் அவசர கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் அதன்பின் சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். சங்கீத்சனின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளே மட்டுமன்றி வடகிழக்கு தழுவிய ரீதியில் பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளால் ஆங்காங்கே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த கைது விவகாரத்தில் தலையிட்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பாடகர் சங்கீத்சனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்தடுத்து வருகின்ற இலங்கை அரசாங்கங்கள் வாக்குறுதி அளித்த போதிலும் மனித உரிமை முறைகளுக்கு தன்னிச்சையான கைதிகளுக்கும் வழிவகுக்கும் கொடூரமான பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருவதற்கு அந்த அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் விதிகள் சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு முரணானவை என்பதால் இதனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளது. நீங்கள் அவர்களை விடுவிக்கவில்லையானால் சங்கீத்சன் அவர்களை உடனடியாக இந்த அரசு விடுவிக்கவில்லை என்றால் வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு மக்கள் தயாராகிறார்கள். இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பேச முடியாமல் இருக்கிறார்கள். அரசு பொறுப்படுத்த காலத்திலிருந்து அபிவிருத்தி என்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் அபிவிருத்தி என்பது நடந்ததாக தெரியவில்லை. கைதுகளும் அடக்குமுறைகளும் இந்த நாட்டிலே மிக கோலோச்சி மேலோங்கி இருக்கிறது. அண்மையிலே யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த அலெக்ஸ் ராஜா 2 மாதங்களில் திடீரென பதுளை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டார். அலெக்ஸ் ராஜா நீதவான் நியமிக்கப்பட்டு அவர் சில வழக்குகளை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நீதியான நீதவான்கள் உடனடியாக கலைக்கப்படுகிறார்கள். இதேதான் முல்லைத்தீவில் இருந்த நீதவான் சுவர்ணராஜா அவர்களுக்கு நடைபெற்றது. ஆகவே நீங்கள் கொண்டு வருகிற சட்டம் மக்களுக்கான சட்டம், நீதிக்கான சட்டம் என்பது நீதித்துறையையே கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆரம்பித்துள்ள போராட்டம் 4வது நாளாகவும் நீடித்துள்ளது. போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் நோக்கில் சுகாதார தொண்டர்கள் தற்போது 2 அணிகளாக பிரிந்து தங்களது கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஒரு தரப்பினர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகவும் மற்றும் ஒரு தரப்பினர் கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு முன்பாகவும் திரண்டு ஒரே நேரத்தில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் வெற்றிடங்களுக்கு 92 பேருக்கு நேர்முகத் தேர்வுக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. எனினும் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் அங்கு பணியாற்றி வருகின்ற தங்களுக்கு முன்னுரிமை வழங்கி தங்களுக்கான நேர்முகத் தேர்வு அழைப்புகளை உடனடியாக உறுதி செய்த பின்னரே ஏனையோருக்கான நடைமுறைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சுகாதார தொண்டர்கள் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளனர். தலவத்துக்கோடு சந்திக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று முற்பகல் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3வரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இன்று காலை குறித்த உணவகத்தில் திடீரென்று பரவிய தீயை கட்டுப்படுத்துவதற்காக கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் விரைவாக வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. இருப்பினும் இந்த விபத்தில் சிக்கி கடுமையான தீக்காயங்களுக்குள்ளான 3 மீட்கப்பட்டு அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்கள் 3வரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உணவகத்தில் ஏற்பட்ட எரிவாயு கசிவு காரணமாக இந்த கொடூர தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மின்சார விபத்தில் சிக்கி வேலை செய்து கொண்டிருந்த 23 வயதுடைய இளைஞன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். புன்னை நீராவி நாதன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் கடற்றல் தொழிலகத்தில் பணியாற்றிய கிளிநொச்சி நகரைச் சேர்ந்த சிவகுருநாதன் சாரங்கன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று காலை குறித்த தொழிலகத்தில் அந்த இளைஞன் வழக்கம்போல் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் முதலில் தர்மபுரம் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக தர்மபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப்.
தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கை பெண் தொழிலாளர்களின் குடும்பங்களின் நீண்டகால நலன்புரி மற்றும் நிலையான வளர்ச்சியை இலக்காக கொண்டு 5 வருட விசேட அபிவிருத்தி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அண்மையில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர் குடும்ப மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை எனும் பெயரில் இந்த புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இந்த அனுமதி கிடைத்துள்ளது. வேலைவாய்ப்புக்காக பெண்கள் வெளிநாடு செல்லும் போது அவர்களின் குடும்பங்களில் உள்ள 2 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்து தற்காலிக அவதானம் செலுத்தப்பட்ட போதிலும் அந்த குடும்பங்களின் நீண்டகால பொருளாதார மற்றும் வாழ்வாதார நிலையான அபிவிருத்தி குறித்து இதுவரையில் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை நிவர்த்தி செய்து அந்த குடும்பங்களின் எதிர்காலத்தை முழுமையாக பாதுகாத்து மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொடூர வீதி விபத்துகளில் சிக்கி 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கிராண்ட் பாஸ் லூகாஸ் வீதி சந்திக்கருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பிரைம் மூவர் ரக லொரியொன்றும் மோதி விபத்திற்கு உள்ளாகின. தொடங்கல சந்தி திசையில் இருந்து பேலியகுட திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் இவ்வாறு விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பேலியகுடை பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிராண்ட் பாஸ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மற்றொரு விபத்து பயாகல மலகொட தொடங்கட வீதியின் பகல அங்கொட சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. தொடங்கட திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று தனக்கு முன்னால் சென்ற மிதிவண்டியுடன் எதிர்பாராத விதமாக மோதி விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த மிதிவண்டி ஓட்டுநரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் உடனடியாக களுத்துறை நாகொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பயாகல பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பயாகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு புதிய காணியுடன் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களின் வீடமைப்பு மற்றும் காணி உரிமைகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட விசேட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த 2026 ஏப்ரல் 6ஆம் தேதி ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை இணைந்து எடுத்த விசேட கொள்கை ரீதியான தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்ட மலையக குடும்பங்களுக்கு 650 சதுர அடி பரப்பளவை கொண்ட புதிய வீடொன்றை அமைப்பதற்காக 50 லட்சம் ரூபாயும் அதற்காக அரசாங்கத்தின் மூலம் தலா 10 பேர் காணியும் இலவசமாக வழங்கப்படும். லயன் குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கு வீடோ அல்லது காணியோ சொந்தமாக இல்லாத போதிலும் காணி உரிமம் வைத்திருந்த ஏனைய மக்களுக்கு நிகராக இவர்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் முழுமையான நட்டஈடு வழங்கப்படும் என அமைச்சர் உறுதி அளித்தார். மேலும் 150 வருடங்களுக்கு மேல் பழமையான லயன் குடியிருப்புகள் முழுமையாக சேதமடையாவிட்டாலும் அவை வாழ தகுதியற்றவை என இடர் முகாமைத்துவ குழுவினால் சான்றளிக்கப்பட்டால் அவற்றை பழுது பார்ப்பதற்கு பதிலாக புதிய வீடு கட்டுவதற்காக நேரடியாக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அனர்த்தங்களினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி பொறுப்பு நிதியம் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக முறையான சேத மதிப்பீடு செய்யப்பட்டு 5 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நரகம் போன்ற சூழலில் 27 அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர அவற்றை தற்போதைய அரசாங்கம் முழுமையாக மறுசீரமைக்கும் என நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கான வீட்டு திட்டங்கள் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷி டி சில்வா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். விவாதத்தில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷி டி சில்வா கடந்த காலங்களில் முறையான திட்டமிடலின்றி மக்கள் குடியேற்றப்பட்டதால் மின்தூக்கி போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச நிறுவனங்களின் நிதியுதவியின் போது மட்டுமே பின்பற்றப்படும் சுயவிருப்பற்ற மீள்குடியேற்ற கொள்கையை இலங்கையின் அனைத்து வீட்டு திட்டங்களுக்கும் கட்டாய சட்டமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியதுடன் அதற்கு தங்களின் முழு ஆதரவையும் தெரிவித்தார். மகரகம பகுதியில் சீன நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு தொகுதியில் மக்களை குடியேற்றுவதற்கான காலக்கெடு குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். ஹர்ஷி டி செல்வாவின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பதிலளித்த பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர பின்வரும் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது மோசமான நிலையிலுள்ள 27 அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதிகளும் மக்கள் நிம்மதியாக
அமைதியாக வாழ்வதற்கேற்ப மறுசீரமைக்கப்படும். இந்த மறுசீரமைப்பு பணிகள் இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்படும். மகரகம பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள தகுதியான குடும்பங்கள் அனைத்தும் இந்த வருட இறுதிக்குள் சீன நிதியுதவி வீட்டு தொகுதியில் மீள் குடியேற்றப்படுவார்கள். இந்த வருடத்திற்குள் 2 அடுக்குமாடி குடியிருப்புகளும் அடுத்த 2 வருடங்களுக்குள் மேலும் 11 அடுக்குமாடி குடியிருப்புகளும் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டு 7000க்கும் அதிகமான மக்கள் குடியேற்றப்பட உள்ளனர். எதிர்காலத்தில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான வீட்டு திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பிள்ளைகளின் கல்வியை உறுதி செய்யும் வகையில் பின்பற்றப்பட வேண்டிய கட்டாய அடிப்படை அளவுகோல்களை நகரப்புற வளர்ச்சி அதிகார சபை ஊடாக புதிய கொள்கையாக வகுத்து வருகிறோம். அது விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். கிழக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசாரால் மாகாணம் தழுவிய ரீதியில் விசேட அதிரடி சோதனைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்திற்கு பிற மாகாணங்களில் இருந்து போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக இம்மாத தொடக்கம் முதல் பிரதான வீதிகள் மற்றும் முக்கிய சந்திகளில் அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை விசேட திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன்படி சாய்ந்தமருது, கல்முனை, காரைதீவு, நிந்தவூர் மற்றும் அக்கரைப்பற்று ஆகிய பகுதிகளில் போலீஸ் மோப்பநாய்களின் உதவியுடன் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக அதிகாலை வேளையில் கொழும்பிலிருந்து நெடுந்தூர சேவையில் அம்பாறைக்கு வருகை தரும் பேருந்துகளும் பயணிகளின் உடைமை முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கமைய அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வேதமுல்ல உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளின் மேற்பார்வையில் சவளக்கடை, பக்கியல்ல மற்றும் தமண போலீஸ் நிலைய அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் இச்சோதனை நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பைசல் நகர் பகுதியில் நேற்று கிண்ணியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட 20 அதிரடி சோதனைகளில் 16 கிராம் 310 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் போதைப்பொருள் விற்பனை மூலம் பெறப்பட்டதாக கருதப்படும் 1,05,310 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஆவார். அவரது வீட்டை சோதனையிட்ட போது மனைவியின் வாசனை திரவியங்களுக்குள் இடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 60,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டன. இரண்டாவது கைது அதே பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் 6 கிராம் 110 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 45,310 ரூபாய் பணத்துடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கிண்ணியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMJS ரத்மலவின் வழிகாட்டலில் கைது செய்யப்பட்டுள்ள இவ்விரு சந்தேக நபர்களிடமும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகன்ஸ் அவார்ட்ஸ் 2026. சாதித்தவர்களுக்கு சல்யூட், சாதிக்க போகின்றவர்களுக்கு ஸ்பாட்லைட். இது சாதாரண நிகழ்வல்ல, இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை தயாராகுங்கள். Behind Me இன்டர்நேஷனல் மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகன்ஸ் அவார்ட்ஸ் 2026. மத்தியமலை பிரதேசத்தில் நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக நுவரெலியா நானுயா பிரதான வீதியில் இன்று காலை பாரிய அளவிலான டிப்பர் லொரி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மத்தியமலை நாட்டின் நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இடைக்கிடையே மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது. இவ்வாறானதொரு சூழலில் இன்று காலை நானுயா பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் லோரி ஒன்று எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி அருகில் இருந்த மண்மேட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநருக்கோ அல்லது பிறருக்கோ எவ்வித காயங்களோ உயிராபத்துகளோ ஏற்படவில்லை என்று நானுயா போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்து நடந்த விதம் குறித்து நானுயா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பஹ்ரைனில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற சர்வதேச மாம்பழ விழாக்களில் இலங்கை மாம்பழங்கள் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. பஹ்ரைனுக்கான இலங்கை தூதரகத்தின் பொருளாதார ராஜதந்திர முயற்சிகளின் பலனாக இலங்கையின் புதிய மாம்பழங்கள் மற்றும் பல வகைகளை இறக்குமதி செய்ய அந்நாட்டின் முன்னணி பல்பொருள் அங்காடிகளுக்கு விடுக்கப்பட்ட தொடர் கோரிக்கையை அடுத்து இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடந்த மே மாதம் 23ஆம் தேதி பஹ்ரைனின் முன்னணி பல்பொருள் அங்காடி வலைய அமைப்பான லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் மேங்கோ மேனியா எனும் பெயரில் உலகளாவிய மாம்பழ விழா ஆரம்பமானது. இதில் இலங்கை மாம்பழங்கள் விசேட இடத்தை பிடித்திருந்தன. அதனைத் தொடர்ந்து
ஜூன் 4 அல் ஜசீரா பல்பொருள் அங்காடியில் ஆரம்பமான தி கிரேட் மேங்கோ ஃபுட்பால் ஃபீஸ்டா தொடக்க விழாவிலும் இலங்கை மாம்பழங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டன. இவ்விழாக்களில் இலங்கை மட்டுமன்றி இந்தியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் மாம்பழங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அல் ஜசீரா விழாவின் சிறப்பம்சமாக இலங்கை மாம்பழங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இலங்கையின் பாரம்பரிய உணவுகள் குறித்த நேரடி சமையல் விளக்க காட்சி நுகர்வோரை கவர்ந்தது. இவற்றுடன் இணைந்து இலங்கையின் உலக புகழ்பெற்ற செலோன் தேயிலை வகைகளின் காட்சி கூடங்களும் அங்கு அமைக்கப்பட்டிருந்தன. இது இலங்கையின் உற்பத்திகளுக்கு சர்வதேச சந்தையில் ஒரு சிறந்த விளம்பரமாக அமைந்திருந்ததாக பஹ்ரைனுக்கான இலங்கை தூதரகம் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்கிழப்பை பிறப்பிடமாகவும் நெதர்லாந்து விங்கர்ஹேடை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுபாசினி பவன் அவர்கள் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நெதர்லாந்தில் காலமானார். யாழ்ப்பாணம் அளவட்டி மல்லாகத்தை பிறப்பிடமாகவும் உமையாள்புரத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரத்னம் மகேஸ்வரி அவர்கள் 8/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். பதுளை அப்புத்தள மாங்கந்த டிவிஸ்டன் தம்பேதன்னவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வே அன்னகுமாரதேவி அவர்கள் 8/6/2026 திங்கட்கிழமை அன்று சிவபதமடைந்தார். யாழ்ப்பாணம் இடுவில் வேட்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் நாட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசிங்கம் சிவானந்தன் அவர்கள் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்ஸ் நாட்டில் இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.